ஐயா இந்த தட்டைப்பயிறு இந்த பயிர் வகைகளை பற்றி இதில் டீட்டெயில் சொன்னீங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வாசலில் விற்ற காலம் போய் இன்றைக்கி கேவலமாக சாவாமா பீஸா பர்கரு சாணிப்பூரின்னு நெகட்டிவ் ஃபுட்டெல்லாம் வந்துச்சு. இது வந்து அக்சிடிட்டி ஃபுட்டு. இது வந்து எந்த வகையில் நெஞ்சை கறிக்காது. இதில் எனர்ஜி லெவல் எப்படின்னு சொல்லலாம் பார்த்தா, ஒரு கைப்பிடி அளவு தட்டைப்பயிர், எங்கள் நரிப்பயிர், என்ன காராமணி, ஒவ்வொரு ஏரியா வட்டார வழக்கில் பேர் இருக்குது. ஒரு 5 முட்டையில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அந்த சத்து இதில் இருக்குது. இதில் ஃபைபர் நிறைய இருக்குது, நார்ச்சத்து. அதனால் மோஷன் ஃப்ரீயாக போகும். சுண்டல் சாப்பிட்றீங்களா, இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனர்ஜிக்காக கிரவுண்டில் ஓடுறதுக்கு தேவைப்படுது. அதே ஃபுட்டு இதில் எனர்ஜி இருக்குது. நம்ம வீடுகளில் ஸ்நாக்ஸுக்கு சாயந்தரம் ஆனவுடனே பிஸ்கட்டு, டீ, இது மாதிரி எலிசபத்தில் பேரம்பேத்தி மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ பாரம்பரியம் என்ன, நம்ம பாட்டி எப்படி இருந்தால், 8 பிள்ளை பத்தில் எப்படி இருந்தால், இந்த கான்செப்ட் தான். ஐயா வணக்கம். இப்போ நம்ம இந்த மாநாட்டில் வந்து இப்போ இந்த இடைவேளை நேரத்தில் வந்து தட்டைப்பயிறு வந்து நமக்கு மலர்பானம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தட்டைப்பயிறு அப்படின்னு சொன்னாலே காலங்காலமாக எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் வயிற்றில் ஃபார்ம் ஆகிரும், அது வயிற்றுக்கு ரொம்ப தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க. அப்போ இந்த தட்டைப்பயிரினுடைய தன்மை என்ன, இது உண்மையில கேஸ் உற்பத்தி பண்ணுமா, இதில் என்ன நன்மைகள் இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இது ஒன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இது நம்ம பாரம்பரியமான தமிழ்நாட்டு பயிர். அது நரிப்பயிர் பேர் சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தோலை உரிக்கும் போது தான் அதில் ஃபைபர் இல்லாமல் போயிடும். இது தோலோடு இருக்கிறதுனால நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும். மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது. ஏன் உப்புசமாக வருது அப்படின்னா, இது சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சோன்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் டைல்யூட் ஆகி சரியாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் கேஸ் ஃபெர்மெண்டேஷன் ஆகலாம். 2வது, பசிக்காமல் சாப்பிட்டா பெரிய பாதகம். நான் டிஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன்னு சொன்னேன்னா அது கொஞ்சம் ஓவர்லோடிங் தான். எனக்கு ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ஹை கார்போஹைட்ரேட் இருக்குது. அதனால் பசிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு சைட் டிஷ்ஷாக இல்லாமல் இதுவே உணவாக வச்சுக்கிறீங்க. அதுதான் நம்ம பாரம்பரிய உணவே மருந்து, உணவே விருந்து. இந்த விருந்து மருந்து ஒன்றா இருந்தால் நல்லா இருப்போம். ஐயா இப்போ வந்து மூளைக்கு எங்கே பார்த்தாலும் நிறைய பேக்கரி, டீ கடை இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஃபுல்லாகவே நிறைய விதவிதமான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் இப்போ அதன் பின்னால் தான் போயிட்டுருக்காங்க. பாரம்பரியமாக இந்த மாதிரி தட்டைப்பயிறு, நரிப்பயிறு இதெல்லாம் பண்ணோம்னா இதெல்லாம் விற்க முடியுமா, இது ஓடுமா என்ன, அதுக்காக தான் உங்களுக்கு கேட்க. அந்த சந்தேகம் அடியனுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 10-20 வருஷமாக அந்த லைனில் நான் இருக்கிறதா சொல்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவுக்கு இதில் ரெஸ்பான்ஸ் இல்லை. என்ன நடந்துச்சு, இந்த கொரோனான்னு ஒரு பெரிய கண்டுபிடிக்க முடியாத வியாதி வந்து ரொம்ப பேர் மண்டையை போட்டாங்க. பயந்து போய் செத்து போனாங்களா இல்லை மருந்தால் செத்து போனாங்களான்னு தெரியல. அந்த காலகட்டத்தில் அரசாங்கமே கபசுர குடிநீர் கொடுத்து காலேஜிலேருந்து கக்கூசு வாசல் வரைக்கும் கொடுத்து மக்களை காப்பாற்றுல உங்களுக்கு தெரியும். ஆமாங்க. அதேமாதிரி டீ காபி தப்புன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரங்க கூட எங்கள் டீயில் வந்து அஸ்வகந்தா இருக்குது, துளசி இருக்குது, புதினா இருக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாரம்பரியத்துக்கு ஒரு பவர் இருக்குது. ஆமாம், கரெக்ட் தாங்க. இன்றைக்கி பார்த்தாலும் சக்கரை வியாதிக்காரங்கெல்லாம் அதிகமாக கூடுற விட என்னென்னா இந்த கம்மங்கூழ் கடைக்கு முன்னாடி தான் பார்க்கலாம். ஆமாங்க. ஏன் கம்மங்கூழ் கடைக்கு போகிறோன்னா, நான் வெறும் இட்லி தோசையாக சாப்பிட்டா சுகர் ஏறிடுது, ஸோ கம்மங்கூழ் ஓகேங்கிற எண்ணம் வந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் ஊருக்குள்ள இந்த புதுசாக ஷவர்மா, இந்த சாணிப்பூரி, பீஸா, பர்கர், டுபாக்கோ ஐட்டமும் உலகத்தில் இருக்க தான் செய்யும். ஒன்றும் கவலைப்படாங்க. நாட்டில் 90% அப்படி தான் இருக்கும். 10% நல்ல மனிதர்களுக்காக, நல்ல விஷயத்தை தேடுறவங்களுக்காக, நவீன மருத்துவத்தில் நிறைய தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பாரம்பரியத்தை வைக்க படையெடுத்து ஆகணும். அவங்களுக்கு இந்த மாதிரி பாரம்பரியமான இயற்கை உணவகம், மூலிகை உணவெல்லாம் ரொம்ப பிரயோஜனப்படுது. நீங்கள் என்னை காட்ட அரசாங்கம் அம்மா உணவகத்தில் வெறும் இட்லி தோசையாக போடுறதுக்கு இந்த மாதிரி மூலிகை உணவுகளையும் சேர்த்து ஒரு அற்புதமான கஷாயங்கள், முடவாட்டக்கிழங்கு சூப்பு இப்போ சாப்பிட்றீங்க, இந்த பயிர் ஐட்டங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஏன்னா நாட்டில் ஆஸ்பத்திரி செலவு நிறைய ஆகிப்போச்சு. ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் மெடிக்கல் ஸ்டோர். அப்போ ஊர் சீக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் பாரம்பரியமான பாட்டி வைத்திய உணவுகளை உருவாக்கும் பட்சத்தில் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம். அதற்கு இந்த நல்லார் விழுது போன்ற ஃபவுண்டேஷன் நடத்துகின்ற இந்த பாரம்பரிய வைத்தியர்கள் கூட்டமைப்பு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நம்புகிறீங்க. வாழ்க நலமுடன். இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ இதுவரையிலும் பேசிட்டு இருந்தவர் வந்து மாரஞ்சி ஐயா. அவங்க சிவகாசியில் ஒரு பெரிய அளவில் இயற்கை உணவு விடுதி நடத்துகிறாங்க. நான் அவரோட ரசிகரே, அவருடைய குரூப்பில் இருக்கேன். நான் ரொம்ப காலமாக அவரை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் முழுக்க இன்றைக்கி அவர் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு இந்த விஷயத்தை சொன்னது வந்து உண்மையில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். உண்மையில் ஒரு பெரிய கொடுப்பனை வேணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் மியார் மீடியா நேயர்களுக்கு ஒரு பாரம்பரியத்தை குறித்தான புரிதலையும் ஆரோக்கியத்தை அவசியம் சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கிய சாதனை நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிற பியாண்ட் டிவி நேயர்களுக்கும் அதன் நிர்வாகஸ்தர்களுக்கும் ஏன் உங்களுக்கும் சேர்ந்து எங்களுடைய ஆத்மார்த்த நன்றி.